இங்கே நிறைய விஷயத்துக்கு நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ சில பேர் வந்து சில பேர் மட்டும் குறிப்பிட்டு டிவி கேக்கு மட்டும்தான் முட்டு கொடுப்பேன், டிஎம் கேக்கு மட்டும்தான் முட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று வீடியோவாக தட்டிகிட்டு இருப்பாங்க இன்ஸ்டா பேஜில். பட் இப்போ சென்ற இலங்கை தமிழ் பெண்ணை திமுக கொடி கட்டிய காரில் செய்த அதிர்ச்சி சம்பவம் ஹார்ட் பீட் எகிர வைத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஏதோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியுது. வீடியோ மூலியமாக அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. அங்கே வந்து விக்டிம் ஒரு பையன் கூட இருந்த பையனும் சொல்லியிருக்கான். எல்லா ஸ்டோரியும் சொல்கிறான். உள்ளே போனால் இடுப்பில் கின்னாங்க, அதனால பிரச்சனை வந்தது. டான்ஸ் பண்ணும்போது வெளியே அமுச்சு விட்டாங்க. வாசலில் என்ட்ரியில் நின்று கல் எடுத்து தூக்கி போட்டுட்டா அந்த பசங்க பைக் எடுத்து கிளம்பியிருக்காங்க. அந்த கொடி நட்டினவன் வந்து பின்னாடியே வந்து இடிச்சிட்டு போயிருக்கான் சால்ட்டா. ஒரு உசுர்னா அதுக்கு மயிருக்கு சமம், அப்படி தானே? இவனுங்கெல்லாம் வந்து கொடி நட்டுட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஈசிஆரில் அதே மாதிரி தான் ஒரு 4 பொண்ணுங்க நைட் டைமில் போனாங்க. போகும்போது அங்கேயும் அப்படி தான் கொடி நட்டினவன் தான் வந்து எதுவுமே இல்லை. வைரல் ஆச்சு வீடியோ. என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. அது அவங்க பிடிச்சாங்களா, விசாரிச்சாங்களா, என்ன பண்ணாங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணாங்க, எதுக்கு பின்னாடி வந்தாங்க, ஏன் அந்த பொண்ணுங்க பயந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியவே வரல. இன்னைக்கு டிவிகே ஆட்சி இருக்கும்போது கூட இந்த டிஎம்கே கொடி நட்டிக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது, இது அவங்கள கைது பண்ணதா ஒரு போஸ்ட் வருது. இன்னும் கைது பண்ணலன்னு சொல்லிட்டு சோஷியலுக்காக சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி எதுவுமே வந்து அவங்கள கைது பண்ணல, விசாரிக்கலை. பிகாஸ் வந்து அந்த நட்டிட்டு இருந்தாங்களே அந்த கொடி, ஸோ அந்த ஆட்கள்ன்றதுனால கொஞ்சம் பயப்படுறாங்களா, யோசிக்கிறாங்களா, என்னன்னு தெரியல. பட் நியாயம் கிடைக்கல. ஒரு பொண்ணு போயிடுச்சு, செத்து போச்சு. பட் இதெல்லாம் விடுங்க, இது அரசியல். ரெண்டாவது விஷயம், நடந்த ஒரு விஷயத்துக்கு தப்பு யாருன்னு சொன்னால் நான் அவங்க பேரண்ட்டை தான் சொல்லுவேன். இந்த நைட் டைமில் எதுக்கு இந்த குழந்தைங்கள வந்து அலோவ் பண்ணுறாங்க? அது ஆம்பளை பையனாக இருக்கட்டும், பொம்பளை பொண்ணாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் எப்படிங்க அலோவ் பண்ணுவீங்க? இப்போ என்னுடைய பொண்ணு கூட பர்மிஷன் கேட்டாங்க. ஒரு பேரண்ட் மூலியமாக வந்து கால் பண்ணி, அவங்க பார்த்துக்கிறேன், கொஞ்சம் இந்த கருப்பு பிக்சர் வந்துச்சு மூவிக்கு, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகிறேன் அப்படின்னு. நான் அலோவ் பண்ணல. எதுக்கு அலோவ் பண்ணணும்? முடிஞ்சால் நம்ம கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா வீட்டில் உட்காந்து பார்க்கட்டும், வீட்டில் இருக்கிற டிவி என்டர்டைன்மெண்ட் பண்ணட்டும். அப்படி ஒன்றும் ரிஸ்க் எடுத்துகிட்டு வெளியே போகணுன்னு அவசியமே கிடையாது. காலம் கெட்டு போயிருக்கடுக்குங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆகி வீடியோ போட்டு அழுகுறதோ நியாயத்தை கேட்குறதோ அதெல்லாம் எதுக்கு? அந்த விஷயம் தப்பு நடக்காத முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் தடுத்துட்டோன்னா ஒரு விஷயமும் நடக்காதுல்ல. தப்பான ஒரு விஷயமே நடக்காதே. அதுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேங்க, தனி மனிதனுடைய ஒழுக்கம் தாங்க இந்த சமுதாய சீர்கெடுக்காமல் இருக்கும். அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும். நைட்டில் ஒரு பாருக்கு போகிறதுக்காக எப்படி ஒரு பேரண்ட் அலோவ் பண்ணலாம்? அலோவ் பண்ணதுனால இங்கே நைட்டில் அவங்க கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் நியாயம் கிடைக்கல, அந்த பக்கம் நியாயம் கிடைக்கலன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதே பொழப்பா இருப்பாங்களா? ஒரு தெருவில் ஒரு 10 பிரச்சனை வருதுங்க. தமிழ்நாட்டுக்கு இத்தனை பிரச்சனை வந்துச்சுன்னா எத்தனை பேரை போய் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எவ்வளோன்றது பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம குடும்பத்தை நாமளே ஒழுக்கமாக வளர்க்க முடியல அப்படின்னா, நம்மளாலே முடியலன்னா இத்தனை கோடி மக்களை எப்படிங்க ஒரு சீட்டில் உட்காந்துட்டு பார்த்துக்க முடியும்? ஒரு ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ கேஸ் வருது, அத்தனையும் போய் எட்டி பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்ம வரியில தான் எல்லாரும் சம்பளம் வாங்குறாங்க, நம்மளை மக்களை பார்த்து தான் ஆகணுன்றது ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும், நம்மளுடைய வீட்லேயே நாம் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறோம், நாமளே ஒழுக்கமாக ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னா எப்படிங்க வந்து அவங்க வந்து குச்சுன்னு வந்து பார்த்துப்பாங்க? அது ஏன் அது புரியலன்னு தெரியல. நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்கள நாம் தாங்க பார்த்துக்கணும். பிரச்சனையை வராத அளவுக்கு, ஒரு உயிர் சேதமோ இல்லை இந்த மாதிரி ரேப் கேஸ் ஆகாமல் எதுவாக இருந்தாலும் நாம் தான் பார்த்துக்கணும். அது தகர்த்து குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறதும் அழுகுறதும் எதுக்கு? நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அறியாமல் நடந்தால் பரவாயில்லன்னு சொல்லலாம். இந்த பார் மேட்டர்லாம் வந்து பேரண்ட்க்கு தெரியாமல் போயிருப்பாங்க பசங்க. நைட் டைமில் கிளம்பி போகிறதாச்சே, அது எப்படியாவது தெரியாமல் போயிட முடியும்? பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணாதனால தானே வீட்டு விட்டே போகிறாங்க. அவ்வளோ ஃப்ரீடம் எப்படிங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு பேரண்ட்ஸு? முழுக்க பேரண்ட்டோடைய தப்பு தாங்க. அதுக்கப்புறமா தான் சரி நடந்துருச்சு. ஆனால் அதை கொடி நட்டிட்டு வந்தான் பார்த்தீங்களா டிஎம்கே, அந்த டிஎம்கேல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அந்த கொடியை நட்டிக்கிட்டு இந்த வேலை விஷயம் பண்ணியிருக்காங்க. கெத்து. இந்த கலாச்சாரம் எப்போ முடியுமோன்னு தெரியல. ஒரு இனோவா கார் வாங்க வேண்டியது, அங்கே நடுவில் ஒரு நொட்ட வேண்டியது, நட்டிட்டு அதுக்கு அதிகாரம் பண்ண வேண்டியது.
வழியில் போகும்போது, ரோட்டில் போகும்போது, கார் போகிறச்ச இந்த நட்டிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா கொடி, இவங்கெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ் மாதிரி போவாங்க. அவங்களுக்கு நம்ம வழி விட்டுடணும். இந்த மாதிரி வந்து அட்டிலும் டிவிகே ஆட்சியில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. வரவே கூடாது இந்த டிவிகே ஆட்சி அப்படின்ற மாதிரி நான் நினச்சவன். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் ஒயின் ஷாப்லேருந்து ரவுடிங்லேருந்து எல்லாருமே பிடிப்படும் போது பரவாயில்லையே, ஒரு நாள் முதலமைச்சர் படம் மாதிரி, முதல்வன் படம் மாதிரியே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கே, மிராக்கலாக இருக்கே அப்படின்னு வாய் பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வரணும். அரசியல்வாதி பண்ணுற அட்டுழியம், அதுக்குள்ளே இருக்கிற குடும்பத்தில் இருக்க பசங்க பண்ணுற அட்டுழியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டுழியம்லாம் பண்ணாமல் யாராக இருந்தாலும் சட்டம் வந்து தன்னுடைய கடமை செய்யும் அப்படின்றது ஒரு சில விஷயம் இந்த மீடியாவில் வரும்போது அதை பண்ணி காமிக்கணுங்க. பண்ணி காமிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காது, பயம் இருக்கும். அசால்ட்டாக தட்டிட்டு போய்கிட்டே இருப்பானா கொடி நட்டினதுனால? வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இதனால் இன்ஸ்டா பேஜ் போனால் கூட பரவாயில்ல. யாராக இருந்தால் என்னங்க, டிஎம்கே இருந்தால், டிவிக்கே இருந்தால், ஏடிஎம்கே இருந்தால் என்ன, எல்லாருமே உசுருக்கு சோத்தை தானே தின்றோம். அள்ளி தின்னலையே. அவனுங்களுக்கு மட்டும் நட்டுக்கிட்டா இருக்குது. அரசியல் பணமும் பணபலமும் இருந்துச்சுன்னா மட்டும் போயிடும். எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக அமையணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா? உயிருக்கு வேல்யூ கொடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இதுக்கு எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணலன்னு வச்சுங்களேன். அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருக்காங்க. நிறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் பண்ணாதாங்க மீடியா பவர் என்னன்றது சில விஷயங்கள் தெரிய வரும். பாய்.